அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். பிறக்கும் போது கால்கள் நார்மலாக பிறக்கும் குழந்தைகளுக்கு ஏன் முழங்கால் மூட்டு பகுதியில இருந்து கால்கள் வளைந்து இருக்கு? அது வெளிப்பகுதியில வளைந்து இருக்கக்கூடிய ஜெனு வேரம் இல்ல பவு நீஸ் வில் போல வளைந்து இருக்கும் இந்த பிரச்சனையா இருக்கலாம். இல்ல உள்பகுதியில இரண்டு மூட்டுகளும் வளைந்து ஒவ்வொரு மூட்டும் அப்படியே தொட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஜெனு வேல்கம் இல்ல நாக் நீஸ் அப்படின்ற பிரச்சனையாகவும் இருக்கலாங்க. இந்த பிரச்சனைகள் ஏன் ஏற்படுது? இதை சரி செய்வதற்கு கண்டிப்பா அறுவை சிகிச்சை அவசியமா அப்படின்றத விரிவா இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. முதல்ல முழங்கால் மூட்டு பகுதியில பிறவியில இருந்து ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஒவ்வொன்னா பார்க்கலாங்க. பலரும் நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி பிறக்கும் போது எல்லா குழந்தைகளினுடைய முழங்கால் மூட்டு பகுதியும் நேரா அப்படியே ஸ்கேல் வச்சு அளந்த மாதிரி எல்லாம் இருக்காதுங்க. அது லேசா வெளிப்பகுதியில வில்லு மாதிரி வளைஞ்சுதான் இருக்கும். இது நார்மல் தான். இத பிசியாலஜிக்கல் வேரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் எந்திரிச்சு நடக்கிறப்ப 1 வயசு 1.5 வயசு இந்த மாதிரி தான் நேச்சுரலாவே கரெக்ஷன் ஏற்பட்டு அது கிட்டத்தட்ட ஸ்ட்ரைட்டா மாறிடும். ஆனா நம்மளுடைய உடம்புக்கு இது தெரியாது. இது ஸ்ட்ரைட்டா மாறிடுச்சு அப்படின்னு அது இன்னும் எதிர் திசையில அத கரெக்ஷனை செஞ்சுக்கிட்டே இருக்கும். சோ இந்த காரணத்தினால என்ன ஆகும் அப்படின்னா வெளிப்பகுதியில வளைஞ்சு இருந்த அந்த முழங்கால் மூட்டு நேராகி மறுபடியும் ஒரு 3 வயசு 4 வயசு வரப்ப அவங்களுடைய முழங்கால் மூட்டு பகுதி உள் பகுதியில வளைஞ்சு இருக்கும். இத பிசியாலஜிக்கல் ஜெனு வேல்கம் இல்ல வேல்கஸ் டிஃபார்மிட்டி இல்ல நாக் நீஸ் அந்த மூட்டு பகுதி ரெண்டும் தொட்டுக்கிட்டு கூட இருக்கலாம். இது ஜெனரலாவே நார்மலா இருக்கக்கூடிய விஷயம் தாங்க. இதுக்கப்புறம் ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கிறப்ப அந்த டிகிரி கொஞ்சம் குறைஞ்சு அது கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 15 டிகிரி வரைக்கும் அந்த மூட்டு ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னாங்க ஜெனு வேல்கம் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு 6ல இருந்து 7 டிகிரி வரைக்கும் குறைஞ்சு கிட்டத்தட்ட நார்மலா இருக்கும். சோ நம்மள பெரும்பாலானவர்களுக்கு மூட்டு நேராக இருக்காது. அது உள் பகுதியில கிட்டத்தட்ட 6ல இருந்து 7 டிகிரி கோணலா தான் வளைஞ்சு இருக்கும். இத பிசியாலஜிக்கல் ஜெனு வேல்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரி டாக்டர், நீங்க சொல்ற மாதிரி குழந்தைகளுடைய கால்கள் நேரா இருக்காது, லேசா வளைஞ்சுதான் இருக்கும். ஆனா ஒரு சில குழந்தைகளுக்கு முழங்கால் பகுதி ரொம்பவே அதிகமாக வளைந்து இருக்குல்ல, அதற்கு என்ன காரணம்? நான் சொன்னது எல்லாமே பிசியாலஜிக்கலா ஏற்படக்கூடிய லேசான வளைவுகள் தாங்க. ஆனா குழந்தைகளினுடைய உடல்ல ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள்னால இந்த வளைவுகள் இன்னுமே அதிகரிக்க சான்சஸ் இருக்கு. இத பெத்தலாஜிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ரொம்பவே முக்கியமான பிரச்சனை தான் ரிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு மெலிவு நோய் இல்ல எலும்பு நலிவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிக்கெட்ஸ் பிரச்சனையில என்ன நடக்குது அப்படின்னாங்க வைட்டமின் டி பற்றாக்குறையினால எலும்புகள்ல ஏற்படக்கூடிய மினரலைசேஷன் ஏற்படாது. நார்மலா குழந்தைகளினுடைய எலும்பு குருத்தெலும்பா உருவாகி அதுல கால்சியம் மற்றும் பாஸ்பேட் போன்ற கனிமங்கள் டெபாசிட் ஆனாதான் அது எலும்பாக மாறுங்க. ஆனா இவர்களுக்கு வைட்டமின் டி பற்றாக்குறையா இருக்கிற காரணத்தினால அந்த இடத்துல இந்த மினரலைசேஷன் ஏற்படாது. இதனால எலும்பினுடைய தன்மை கனிமங்கள் இல்லாம மெலிந்து போகும். இதனால அந்த பகுதி வளைஞ்சு போகுங்க. அப்படின்னா அது உள்பகுதியில வளையுமா இல்ல வெளிப்பகுதியில வளையுமா அப்படின்ற சந்தேகம் கண்டிப்பா இருக்குங்க. எந்த வயசுல வைட்டமின் டி பற்றாக்குறை ஏற்படுது அதை பொறுத்துதான் இந்த வளைவுகள் எப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்ல முடியுங்க. எடுத்துக்காட்டா வயது 1ல இருந்து 3க்குள்ள இவர்களுக்கு வைட்டமின் டி பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னாங்க இந்த வயசுல பெரும்பாலானவர்களுக்கு வேரஸ் அப்படின்ற அவர்களுடைய முழங்கால் மூட்டு பகுதி வெளிப்பகுதியில வில் போல வளைஞ்சு இருக்கும். சோ இந்த சமயத்துல இது அதிகமா மெலிந்து போகிறதுனால அந்த வளைவுகள் இன்னுமே அதிகமா இப்படி வளைஞ்சிட்டு போகுங்க. இத பெத்தாலஜிக்கல் ஜெனு வேரம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதே இவர்களுக்கு 3ல இருந்து 5 வயதுக்கு உள்ள வைட்டமின் டி பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னாங்க அந்த சமயத்துல முழங்கால் மூட்டு உள் பகுதியில வளைஞ்சு இருக்கும். இத ஜெனு வேல்கம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்ல நாக் நீஸ் அவர்களுடைய 2 முழங்கால் மூட்டும் அப்படியே இடிச்சுக்கிட்டே இருக்கும். சோ அதனாலதான் நாக் நீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவர்களுக்கு முக்கியமா நடக்கிறப்ப அவர்களுடைய முழங்கால் மூட்டு 2 சைடும் இடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அடிக்கடி தடுக்கி கீழே விழுந்துகிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஆங்கில எழுத்து எக்ஸ் போல அவர்களுடைய
கால் பகுதி வந்து இருக்குங்க. ஸோ இந்த சமயத்துல அந்த வேல்கஸ் வந்து இன்னுமே அதிகரிக்கவும் வந்து சான்சஸ் இருக்கு. இத பெத்தாலஜிக்கல் ஜெனு வேல்கம் அப்படின்னு சொல்லுவோம். முழங்கால் மூட்டு பகுதியில ஏற்படக்கூடிய வளைவுகள் பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை கட்டாயம் செஞ்சுதான் ஆகணுமா, இல்ல அறுவை சிகிச்சை செய்யாமலே வந்து இதை சரி செய்ய முடியுமா, இந்த சந்தேகத்தை தான் பல நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட், இந்த பிரச்சனை வந்து 7 வயசுக்கு உள்ளதான் இருக்கு அப்படின்னாங்க. கண்டிப்பா வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. பெரும்பாலும் வந்து வைட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் மற்றும் கால்சியம், பாஸ்பேட் இதெல்லாம் வந்து நம்ம சப்ளிமெண்ட் பண்றோம், உணவுகள் அதிகமா வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாம அந்த வளைவுகளை வந்து எதிர் திசையில வந்து சரி செய்யக்கூடிய அந்த பெல்ட் வந்து கால்களுக்கு போட்டுட்டு அவங்க ரெகுலரா வந்து எக்ஸசைஸ் பண்றாங்க, நடக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இதை சரி செய்ய முடியுங்க. ஆனா ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப லேட்டா தான் இந்த பிரச்சனை வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து 10 வயசுக்கு மேலேயும் வந்து அந்த வளைவுகள் வந்து அப்படியே இருந்துட்டே இருக்கு, சரியாகவே இல்லை. இல்ல இன்னொரு சிலருக்கு வந்து இந்த வளைவுகள் வந்து ரொம்ப சீக்கிரமா ஒரு குறுகிய காலத்திலே வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு, அவங்களால நடக்கவே முடியல, வலி ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல மட்டும்தான் வந்து அறுவை சிகிச்சை வந்து சஜஸ்ட் பண்ணுவோமே தவிர எல்லாத்துக்கும் வந்து அறுவை சிகிச்சை தேவையில்லைங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மற்றவங்களும் வந்து பயன்பெறுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மருத்துவம் சார்ந்த தங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.